இதுக்கு நிறைய பேர் இருக்குது. பீட்டா பிரெட்டுன்னு சொல்லலாம், குபூஸ்ன்னு சொல்லலாம், ஃப்ளாட் பிரெட்டுன்னு சொல்லலாம். கோதுமை மாவில் இவ்வளோ சாஃப்டான குபூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வெது வெதுப்பான தண்ணி, ஈஸ்ட், சுகர் சேர்த்துட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன பிறகு கோதுமை மாவு, உப்பு, ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு நல்ல ஒரு சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி பிணையிறேன். மீடியம் ஸ்பீடில் ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையாட்டி பிணைஞ்சாலும் நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்து மேலே கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் தடவிட்டு இதை மூடி அப்படியே 1 மணி நேரம் விட்டுடலாம். 1 மணி நேரத்துக்கு பிறகு இது டபுள் ஆகி வந்துடும். அப்படியே ஒரு பஞ்சு போட்டுட்டு சின்ன சின்ன பால் சைஸில் எடுத்து ரொம்ப தின்னாக வளர்க்காமல் கொஞ்சம் திக்காகவே வளர்த்து எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக வளர்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஒரு துணியை வச்சு மூடி விட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸுக்கு பிறகு சுட்டால் நல்லா பஃபியாக வரும். தோசைக்கல் நல்லா சூடு வந்த பிறகு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக செவந்து வந்த பிறகு எடுத்துடலாம். நீங்கள் இதை வந்து எந்த கிரேவி கூட இல்லை ஹம்மூஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். அன்றைக்கி நான் எப்படி சாப்பிட்டேன் அப்படின்னா, மேலே உள்ள சின்னதாக ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பாக்கெட் மாதிரி ஓப்பன் ஆகும். அது உள்ளே அந்த கட் பண்ண பீஸையும் போட்டுட்டு லைட்டாக சாட்டே பண்ண பன்னீர், குடமிளகா, வெள்ளரிக்காய், வெங்காயம், அதுக்கப்புறம் மல்லி இலை, பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைச்ச ஹம்மூஸ் சேர்த்துட்டு பாக்கெட் மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம். ரோல் பண்ணியும் சாப்பிட்லாம். ரோல் பண்ணும் போது தான் ஞாபகம் வந்துச்சு, அந்த ஃபெர்மெண்ட் பண்ண மாங்காய் வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாங்காய் ரெசிபியும் நான் போட்டிருக்கேன். வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். கடிக்கும் போது அந்த மாங்காய் அந்த வாயில் வரும்போது எக்ஸ்ட்ரா பஞ்சியாக அட்டகாசமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.